நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து இன்ட்ராடே பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். இதில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்துட்டுருக்கேன். நம்ம சேனலில் லிங்க் 5 லிங்க் தந்திருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் யாருக்காவது ஓப்பன் பண்ணால் இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் கிடைக்கும். கைஸ், நம்ம நேற்று தந்த லெவல்ஸ் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன, நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ அதோட லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்றத இங்கே பாருங்கள். ஸோ மார்னிங் வந்து ஒரு அரௌண்ட் 11 o'clock இந்தியன் டைம் படி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். 2500 கால் ஆப்ஷன், அதே மாதிரி 2500 புட் ஆப்ஷன். ஸோ இது வந்து எந்த இடத்துக்கு அப்புறம் வீக் ஆகும் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் கைஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து நான் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் 2500 கால் ஆப்ஷன் வந்து 70லேருந்து 106 ரீச் பண்ணியிருப்பான் 12:15க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து டோட்டல் 126 வரையும் போயிருப்பான் 2500. அதேமாதிரி நான் டைம் டு டைம் வந்து உங்களுக்கு லெவல் மெசேஜ் பண்ணியிருப்பேன். 25,000 கால் ஆப்ஷன் வந்து கம்பேர் பண்ணுங்கள். 210லேருந்து 245 அந்த ஜோன் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஏரியா. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜோன் வந்து இருக்கும்போது ரிஜெக்ஷன் எடுத்திருப்பான், திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருப்பான். ஓகே கைஸ், அந்த ஜோன் இருக்கும்போது எவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆனால் அப்படின்றத நீங்களும் பாருங்கள். எவ்வளோ தூரம் கீழே விழுந்து திரும்ப மேலே போனான்றதை பாருங்கள். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 25,200 கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து பிஇபி லெவல் கீழே இருக்கான். 2 பேருமே 55, 56 அந்த ரேஞ்சிலேயே வந்து 50லேருந்து 60க்குள்ளே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்தாங்க. அதனால் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிகே ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து சஸ்டெயின் கால் சைடில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 25,000 வந்து கால் ஆப்ஷன் வந்து நான் சொன்ன அந்த வேல்யூவை சஸ்டெயின் பண்ணி 210க்கு மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போனதுனால தான் உங்களுக்கு வந்து 25,200லேயும் வந்து ஒரு இம்பேக்ட் தந்திருப்பாங்க. இதை வந்து நான் குரூப்லேயும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி நம்ம 25,100 நாம் சொன்ன லெவல் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், என்ட்ரி பாயிண்ட் வந்து 70 சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து 90 கிட்ட மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபால் ஆகிட்டு நம்ம சப்போர்ட்டில் ஒரு 60ன்றதை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 70லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு புல்லிஷாக மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு நம்ம டார்கெட் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருப்போம். 132 பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் டார்கெட்டு. அதுக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் வந்து போயிருப்பான். ஓகே கைஸ், டோட்டல் நம்ம 70லேருந்து அவன் போன இடம் வரையும் பார்த்திங்கன்னா 76 பாயிண்ட்ஸ். டோட்டலாக நமக்கு கிடைச்சது வந்து 145 வரையும் போயிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு 76 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நிஃப்டியில் வந்து 76 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் கைஸ். இது ஒன்றும் பேங்க் நிஃப்டி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நிஃப்டி சார்ட்டு. நிஃப்டியில் வந்து ஒரு நாளைய ரேஞ்சு 150லேருந்து 200 தான் இருக்கும். ஸோ 150 to 200 இருக்கும்போது அந்த ரேஞ்சிலேயே நம்ம வந்து அதில் 50% வந்து பாயிண்ட்டை நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளது வந்து ப்ரிடிக்ஷன் வந்து அக்யூரேட்டாக இருக்கும், அக்யூரஸியாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ பர்ஃபெக்ட் ப்ரிடிக்ஷனாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இந்த ஜோன் வந்து ஒரு 25,000 கால் ஆப்ஷன் பாருங்கள். கரெக்டாக 209லேருந்து 245க்குள்ளே வந்து எவ்வளோ நேரம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி பொறுமையாக தான் மேலே போயிருப்போம். ஓகே கைஸ், 25,100 எக்ஸாக்டாக நம்ம லெவல்லேருந்து பிஇபி லெவல்லேருந்து எல்லா டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி 145 வரையும் போயிருப்பான். அது அட் த சேம் டைம் 25,200 புட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அது ஏன் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த பிஇபியை பிரேக் பண்ணி கீழே வராங்களோ அவனோட இந்த எல்லோ லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் கண்டிப்பாக வருவாங்க. ஒன்ஸ் பிஇபியை பிரேக் பண்ணவன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா ஒன்று பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப மேலே போக ட்ரை பண்ணணும். அப்படி அவன் வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா திரும்பவும் கீழே விழுகிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்து அந்த எல்லோ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் பாட்டம் லெவல் வரைக்கும் கீழே வந்து டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ரிவர்சல் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து 25,200 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதே 46ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருப்பாங்க. ஓகே கைஸ், பட் இவன் மட்டும் இந்த இடத்துல வந்து அபவ் 80க்கு மேலே போயிருந்தான் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம தந்த லெவல்ஸு. ஸோ வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் வந்து ஃபிபனாச்சி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ 15 minutes நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து
இந்த 25,235க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறான் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க லெவல்ஸ் எல்லாமே வந்து அப்சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்சைடில் வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ஜோன் பெண்டிங் இருக்குது, அதை வந்து ரீடெஸ்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஜோனுக்குள்ளே சப்போர்ட் ஜோனுக்குள்ளே கீழே வந்துட்டான் அப்படின்னா அதை பிரேக் பண்ணி கீழே போகும்போது உங்களுக்கு டவுன் சைடில் பேரிஷாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு லெவல்ஸ் வந்து கீழே வந்து இந்த 25,000 வரையும் லெவல் தந்திருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்பில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ப்ரீமியம் லெவல்ஸ் எங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் சேர்த்து இன்றைக்கி தந்திருக்கேன். ஓகே கைஸ், பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்கான ப்ரீமியம் லெவல்ஸ், அதோட ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் சார்ட்டு, அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன் கைஸ். பேங்க் நிஃப்டி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க இந்த டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல்லையும் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு ஆதரவு உங்களோட சப்போர்ட். என்னோடய வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பயம் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ஒரு ஆதரவு தந்தால் மட்டும் போதும் நமக்கு. விருப்பம் உள்ளவங்க ஸ்பெஷல் பெய்டு குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இந்த லெவல் வரையும் 57,658 வரையும் ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப் சைடில். டவுன் சைட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே பிஃபோர் டே லோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 56,650 வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 646, 639, ஸோ இந்த லெவல் வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோன்லாம் வந்து ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். இங்கே வந்து கீழே விழுந்தாலும் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகிடுவான். இது ஒரு பிஎஸ்ஐ லெவலில் 57,000. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோனு. ஸோ இங்கெல்லாம் சப்போர்ட் ஜோன்லலாம் வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கன்சல்டேட் ஆகிட்டு ரிவர்சல் ஆகும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ் வந்து மேக்ஸிமம் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் அடுத்த மணியில் பண்ணாதீங்க, நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து டீப் இந்த மணி இல்லைனா இந்த மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்கள் கேபிட்டலுக்கு சேஃபாக இருக்கும். ப்ரீமியம் டிகேவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே கைஸ், ஆஸ் பர் சார்ட் கைஸ், இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து லெவல்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டேன். ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நாளைக்கு வந்து நம்ம நிஃப்டியோட சார்ட் வந்து 25,200 அடிப்படையில் 219 முடிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் 25,200 அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து அப்சைட் அண்ட் டவுன் சைடு லெவல்ஸை வந்து 25,200 காலோட லோ, ஹை, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் கிடைக்கும். 25,226, 25,250, 25,268, 25,289, 25,300, 25,377. இது அப்சைட் லெவல். அதிகபட்சம் 25,400. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 25,200 புட் ஆப்ஷன். ஸோ இந்த 25,200 கூட இதோட லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை வேல்யூவை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைட் லெவல் கிடைச்சிரும். ஒயிட் ரேஞ்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதோட கால் அண்ட் புட் ரெண்டுத்தோட க்ளோசிங் ப்ரைஸை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய நம்பரை நீங்கள் வந்து அது கூட வந்து கால் கூட ஆட் பண்ணிக்கணும், புட் கூட மைனஸ் பண்ணிக்கணும். ரெண்டுத்தோட கூட்டு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவும் நீங்கள் வந்து கால் கூட ஆட் பண்ணிக்கணும், புட் கூடவும் ஆட் பண்ணிக்கணும். சிமிலர்லி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் அதே மாதிரி தான், ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்திங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி ஒயிட் ரேஞ்சுக்கு என்ன பண்ணால் கால் கூட ப்ரீவியஸ் க்ளோஸோட வேல்யூவும் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் ரேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். அதே மாதிரி 25,200 இல்லைனா 25,100, ஸோ ஒரு இம்பேக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அதே மாதிரி நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மினிமம் குவான்டிட்டி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும் கைஸ். Thanks for watching. Thank you. Good luck.